பார்த்து பேசிக்கிறேன். வாடா வாடா சொல்லாரா மூத்தவன்டா வயசுல. யாரா மூத்துவேன்? நான் மூத்தவன்டா. உனக்கு என்ன கும்பிடு ஒரு நாள் மூத்துவேன். கும்பிடு ஒட்ட நீதான் மூத்தவன்டா. சபைக்கு யாரு பெரிய ஆளு? சபையில நீதான். அப்ப யாரு மரியாதை? உனக்கு மரியாதை சொல்றா சொல்றாவா? மாமா உனக்கு எப்படியா இருந்தாலும் உன் டைம் காலையில 6 மணி வரைக்கும், அது வரைக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமா பங்காளி, ரெஸ்பான்சிபிளே கிடைக்கல. காலைல வந்துருவேன். காலைல வந்துருவியா? நல்ல அழகான கூட்டம், அமைதியான கூட்டம். ஆமா ஆமா, நாடகத்தை நல்லா ரசிக்கிறதுக்காக நல்லா உட்காந்துருக்கீங்க. அதுக்கு நம்ம ஏரியாவில பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திர நாடகத்தை நல்லா ரசிப்பாங்க. ஆமாங்க. இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை யாரு பார்க்கணும் தெரியுமா? பெண்கள் தான் பார்க்கணும். ஏன்னா ஆம்பளை பக்கத்து ஊரா இருந்தாலும் சைக்கிளை போயாவது பார்த்துருவோம். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது, அவங்க வீட்டு வேலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த நாடகம் எங்க நடந்த விஷயம் தெரியுமா? இந்த நாடகம் வந்து கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல நடந்தது. கரூர் பஸ் ஸ்டாண்ட்லயா? காசிமா சேத்திரத்தில் நடந்தது. அதாவது ஹரிச்சந்திர சக்கரவர்த்தினா கண்பாரம் என்று விழாவில் சிக்காத ஒரு மகான், உண்மையை பேசக்கூடிய ஒரு மகான், கட்டிய மனைவியை கவரமா அனைத்து பெண்களையும் தாயாவும் தங்காவும் நினைக்கக்கூடிய ஒரு மகான் தலைவரே. அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய கதையை கண்ணால் கண்டாலோ காதால் கேட்டாலோ நம்மளுடைய பாவம்னா நீங்கிறான். மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. பொய் சொல்லாத ஒரு உத்தமே சொல்றாங்கல்ல. ஆமா. இன்னைக்கு யாரோ ஒரு ஆளை பார்க்க முடியுமா? காலையில எந்திரிச்சோன்னே முழு போய் நம்ம தான் சொல்றோம். எப்படி தெரியுமா? எப்படி மாமா? காலையில எந்திரிச்சோன்னே நம்ம என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுவாங்க? கோழி கூவிருச்சு சீக்கிரம் எந்திரிங்க. கோழி கூவிருச்சு சீக்கிரம் எந்திரிங்க. கோழியா கூவுச்சு? கோழியா கூவுது வேற? சேவல் தான் கூவும். ஆமா. ஆனா சேவலை கூவுறதுக்கு சாம கோழி உசுப்பி விடுமா. அதே மாதிரி பாரு, நம்ம நடந்து போவேன். எப்படி? கல்லுல இப்ப மோதிட்டு கல்லு இடிச்சிருச்சுங்க. சரி. இன்னொன்னு தெரியுமா? என்னமா? பேர்ல இருக்க 1000 பொய். என்னது? பேர்ல இருக்க 1000 பொய். சரிங்க. பேர்ல இருக்க 1000 எப்படி? எப்படிங்க? வளர்த்திய முரட்டாளா இருப்பான். சரிங்க. அவனுக்கு சின்னச்சாமி பேர் வைப்பாங்க, ஒரு பொய். அடுத்து குட்டாட்டின்னு இருப்பான், அவனுக்கு பெரிய சாமி பேர் வைப்பாங்க. ஒரே ஒரு மூஞ்சி வச்சிருப்பான், அவனுக்கு ஆறுமுகம் பேர் வச்சிருப்பான், அரிசாமி. அதே மாதிரி வீரமே இல்லாம இருப்பான், அவனுக்கு வீராசாமி பேர் வைப்பாங்க. என்ன சொல்றீங்க? மூச்சு முகரெல்லாம் சொல்லியும் சிறகமா வந்திருக்கும். அவர் பேர் அழகு சுந்தரம். என்ன சுந்தரம்? அழகு சுந்தரம். ஆள் பார்க்கறதுக்கு இப்படி டெட்பாடிமா இருப்பார். அவர் பேர் ஆரோக்கியசாமி. அப்படியா? ஆமா. துணி நல்லா போட்டுருப்பேன். சரி. அவனுக்கு பேர் கந்தசாமி. உங்க துணி நல்லா இருக்கு. என் பேர் அழகு மறந்துட்டாங்களே. அதனால இந்த விஷயத்தை நல்லா பார்க்கணும்னா பெண்கள் வெளியில வரைக்கும் இருக்கணும். வெளியில வரைக்கும் இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் ஸ்பீச் மேற்கொண்டு சொல்லிக்கொண்டு ஆதி சிவனா திருவாய் உருவாகி அகத்தியரின் அமைப்பில் வளர்ச்சி பெற்று பாவேந்தர் நாவிலும் மூவேந்தர் மடியிலும் முச்சகத்தில் பிரபலத்தை இயல் இசை நாடகம் சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவருக்கும் கற்பை ஆர்மாக கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வம் போல் கருதக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி போல அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் ஏமாப்ல கண்கண்ட கணவனை கண்கண்ட தெய்வம் சொல்லல. ஆமா. என்ன விளக்கம் தெரியுமோ? என்னங்க கணவனை? எனக்கு வயசுக்கு மூத்தவர்கள் நீங்க, உங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியுமா? இப்ப தானடா வாடா ஓடானே நீங்க பாருங்க. எதுல விஷயத்துல சொல்லுங்க. எதுல விட்டு? உங்க வாயில காமிக்க சொன்ன பாரு கதையில பாருங்க. அதாவது சொல்லுங்க. கணவன் பின்தூக்கி முன்னெல்வாள் பத்தினி. ஆமா. அந்த காலத்துல எங்க அப்பத்தால என்ன பண்ணுமா? நம்ம அப்பத்தா சரியா 9 மணிக்கு கையா படுக்க போட்டு. எத்தனை மணிக்கு படுக்க போட்டு? இதை பிடிக்குமா? ஏங்க இரவா பகலா? ராத்திரி. ராத்திரி 9 மணிக்கு. 9 மணிக்கு படுக்க போட்டு அப்படி கையா கால பிடிச்சுன்னா அசனையை கையா படுத்துருவா. சரிங்க. காலையில 3 மணிக்குல எங்க அப்பத்தா இருந்துச்சு என்ன பண்ணும்? என்ன செய்வாங்க? நல்லா குளிச்சு தலைமுடிக்கு வட்ட பொட்டு வச்சு அழகான பொட்டுதெல்லாம் வச்சு என்ன சொல்லி காலத்துக்கு கும்பிடும்? என்ன சொல்ல? இந்த வாழ்நாள் முழுக்க என்னை சென்னையாக்க பிறந்தவனே, துணையாக்க பிறந்தவனே, துணையாக்க பிறந்தவனே அந்த பாருங்க. நீ நல்லா இருக்கணும், நாடு நாளுக்கு தொட்டு கும்பிடுமா? இப்ப எந்த பொம்பளை போய் ஆம்பளை காலம் தொட்டு கும்பிடுது? தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? எங்க காலையில எந்திரிச்சோன்னே என் புருஷன் காலம் தொட்டு கும்பிட்டு மாதிரி வேலையை பார்ப்பேன், கை தூக்குங்க பார்ப்போம். கஷ்டமான கேள்வி. மாப்பிள்ள இன்னும் கவனிக்கல, திருப்பி கேட்கிறேன். திருப்பி கேளு. அந்த தாய்மார்கள் நீங்களே கவனிக்க. அன்பு தாய்மார்களே, பாடம் நடத்துறாரு. காலையில எந்திரிச்சு என் கணவன் கால தொட்டு கும்பிட்டு மற்ற வேலையை பார்ப்பேன் அப்படின்ற தாய்மார்கள் கையை தூக்குங்க. தப்பாசிட்டை இழந்தார் ஆனந்தகுமார் அவர்கள். அங்க ஒரு பொம்பளையா நினைக்குது. என்ன அந்த முட்டைகளுக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். இதுல ஒரு காடகர் தொட்டு கும்பிடுறோம்.
ஆண்கள்ட்ட கேட்கிறேன், காலையில எந்திரிச்சு என் முண்டாட்டி என் காலை தொட்டு கும்பிட்டு மணி வேலை பாப்பா, ஆம்பளை கை தூக்குங்க. அது பத்தி கஷ்டம் எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகலையா? ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயமா? நம்ம வீட்டுல நம்ம காலை தொட்டு கும்பிட்டாவோட அடுத்த வீட்டுல நம்ம கேட்டா அது சொல்லு. இருந்தாலும் அருமை தாய்க்கும் சகோதர சகோதரிக்கும் காவல்துறை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மற்றும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் எங்களை எல்லாம் உயிர் காக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரிக்கிறவருக்கும் அதனை சார்ந்த இயக்குனர் மற்றும் உரிமையாளர் அனைவருக்கும் இந்த நாடகத்தை உலகமெங்கும் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நம்ம சேனல் தனம் வீடியோஸ் அவருக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் இயக்குனர் அனைவருக்கும் என் சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக செக்ரட்டரி சார்பாகும் கரூர் நாடக செக்ரட்டரி சார்பாகும் இந்த நாடகத்தில் அமைப்பாளராகிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அப்பா என் அகரமுத்து அவருடைய தொடர்புடன் அன்பனார் குமரேசன் அவருடைய கலைக்குழுமி சபாவும் நன்றி வந்த வணக்கம் மனவு சொல்லிக்கொண்டு நாடக நிகழ்ச்சி துவக்கம் எப்படி நாடகத்தை ரசிக்கணும்னு கேட்கொண்டார் தென்னக மாவட்டத்தினர் சொல்லிக்கொண்டு புகழும் சக்தியாக சென்றமையாக கண்ட நாடகம் இங்கே நல்ல நாடகம் இங்கே நல்ல நாடகம் இங்கே வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வந்த கோமாரி செய்ய காத்திருக்கே மதுரை கோமாரி
இன்னைக்கு நல்ல நாடகங்கள் அப்படி இவருக்கு வெளியில் பாட்டும் பருவமும் மண்ணுடைய நாடகமும் நாட்டுக்கு நல்ல சொல் பார்த்தால் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது என்பதை தெரிந்தால் மட்டும்தான் சொல்வது எனது கடமை, கேட்பது உங்களுடைய பொருள் என்று சொல்லிக்கொண்டு எந்நகரத்திலும் நன்னகரமாய் பொன்னகரமாய் இணைக்கூடிய நன்னகரமாகிய நமது திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் மற்றும் சில்வார்பட்டி கிராமத்தில் எழுந்து அல்பார்க்கக்கூடிய நல்ல விடுவான் எங்கள் குல தெய்வங்களாகிய ஸ்ரீ பெருமாள் சுவாமி, ஸ்ரீ பெத்தன சுவாமி, ஸ்ரீ வீரகாயரம்மாள், ஸ்ரீ நாகம்மாள் ஆகிய தெய்வங்களின் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அந்த நமது குல தெய்வத்திற்கு நமது சில்வார்பட்டியை சார்ந்த ஸ்ரீ அழகு காளியம்மன் கோயில் பூசாரி ஏ பெருமாள், பி முத்துலட்சுமி, பி ராஜசேகர், ஆர் மஞ்சுளா அவர்களின் குடும்பத்தாருடைய சார்பாக பிரார்த்தனை நாளமாகிய சத்திய ஹரிச்சந்திரா என்று சொல்லக்கூடிய புண்ணிய பாராயண கலை இவர்கள் மேலே நடைபெறவில்லை. இதில் நடிக்கக்கூடிய அடிய சீகாமணிகள் எட்டு திக்கு வெற்றி மறிச்சு கொண்டிருக்கூடிய நடிப்பிசை வேந்தன், பாட்டுக்கோர் பாவலர், சங்கீத ஜாம்பரான் என்று படுத்த பெற்ற மைப்பிற்கக்கூடிய அருமை மைத்துனர், மதுரை மாணவர் போற்றக்கூடிய சமய கருப்பை அவர்கள் ஹரிச்சந்திரா அடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் எண்ணிசை நாககி, தேனிசை தென்றல், சோக நடிப்பின் திலகம், சோக நடிப்பரசி என்று அழைக்கக்கூடிய மைப்பிற்கக்கூடிய அருமை சகோதரி மதுரையை சார்ந்த மேகலா அவர்கள் சந்திரபதியாக நடிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். கற்பை விட நட்பு பிரதி என்று நட்புக்கு ஒரு இலக்கணமாகிய மைப்பிற்கக்கூடிய அருமை மாமா, நடிப்பின் திலகம், நடிப்பின் சக்கரவர்த்தி, நடிப்பின் புயல், நடிப்பின் சூறாவளி, நடிப்பு அரக்கன் என்று பணிந்து பெற்ற மைப்பிற்கக்கூடிய அருமை மாமா சொக்கலாவை சார்ந்த எஸ்பி செந்தில் அவர்கள் சத்திய ஹீர்த்தியாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் ஆர்ப்பாட்ட நடிகராகவும் மற்றும் இந்த நாடகத்தின் வில்லனாகவும் மற்றும் இந்த நாடகத்தின் குணச்சித்திர நடிகராகவும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அபிமான செல்வன் மதுரையை சார்ந்த அருமை அப்பா முனியசாமி அவர்கள் இவரது மேடையில் விஸ்வாமித்திரர், அசராத்து பிள்ளை, காலகண்டையர், வீரபாகன் நடிக்கிறார். இந்நாடகத்தில் அருமணிய கலையரசு, மியூசிக் திலகம், பின்பாட்டு சக்கரவர்த்தி என்று படித்து பெற்ற அருமை மாப்பிளை மதுரை அருகாமையில் மாந்தோப்பு மாணவர் ஓட்டக்கூடிய எஸ்பி செந்தில் அவர்கள் இவர்கள் மேடையில் அருமணியம்மன் பின்பாட்டு மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தே